தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். சாணக்கியாவுடைய திரு ரங்கராஜ் பாண்டே அவருடைய சேனலுடைய ஆண்டு விழா, அதற்கான சிறப்பு அழைப்பாளர்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. இது என்ன செய்தியை சொல்றதுக்காக பாண்டே கூப்பிட்டுப்பார் ஃபாதர்? இதுல என்ன செய்தி சொல்ல வேண்டியிருக்குது? பாஜகவினுடைய 2 கைப்பிள்ளைகளும் ஒரு மேடைக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதானே. இந்த இது ஒரு கைப்பிள்ளைன்னு ஒன்று வரும் இல்லைங்களா? வந்து அதிமுகவுக்குள் இன்று பாஜகவினுடைய கைப்பிள்ளையாக செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார்கள். அதை ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற முகமூடி அணிந்து கொண்டு கைப்பிள்ளையாக சீமான் அவர்கள் இருக்கிறார்கள். 2 பேரும் ஒரு மேடையில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் அது அப்படி ஒரு கேள்வி கேட்குறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இன்றைக்கி நேற்றுக்கு தெரிஞ்சதா? அது என்றைக்கோ தெரிஞ்ச. ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி ஆர்எஸ்எஸ் பாஜக சீமான் அவர்களை பயன்படுத்தி கொண்டது என்பது தெரியும். அதனால்தான் நான் பல நேரம் எல்லாரும் நினைப்பாங்க அவருக்கு ஃபாதருக்கு பொறாமை, அவரை பார்த்து அவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை. நமக்கு எதுக்கு யாரோ அரசியலில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, இவர் வளரல, நமக்கு என்ன? ஆனால் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அந்த மாதிரி நீங்கள் பின்கதவு வழியாக புதுடெல்லி சர்வாதிகாரத்தோடும் பாசிச சக்திகளோடும் உறவாடி கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாலும் ஈழத்தமிழ் மக்களினுடைய அந்த தியாகங்களினுடைய நினைவுகளை சுவீகரித்து கொண்டு இதையெல்லாம் செய்ய முடியாது. அந்த ஒரு அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஆமாம் உண்மைதான் இதை பற்றியெல்லாம் நான் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணாருன்னா வணக்கம் வைக்க தான். சரி, நீங்கள் எல்லோரும் பண்ணுற மாதிரி நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், வளருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் இப்போ பாண்டே அவர்களினுடைய நிகழ்வுக்கு அவர்கள் அழைக்கப்பட்டதில் எனக்கு எந்த விதமான வியப்பும் இல்லை. இன்றெல்லாம் எனக்கு தெரிவது, எனக்கு முன்பையே அது தெரியும். அப்படி தெரிந்தனால்தான் நானும் கடுமையாக அதை எதிர்த்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஃபாதர் ஒரு தமிழ் தேசிய அரசியல் களத்திலிருந்து பெரியார் எதிர்ப்புன்னு ஒரு கூர்மைப்படுத்துகிறார். இந்த தமிழ் தேசிய ஆதரவாளர் சிந்தனை ஓட்டத்தில் ஒரு ப்ரோ ஹிந்துவை நோக்கி நகர்த்துறாரோ ஃபாதர்? இதுதான் உங்களுடைய திட்டம்? ப்ரோ ஹிந்துன்னு நீங்கள் அதை சொல்லவே கூடாது. ஏன்னா ப்ரோ ஹிந்துங்கிறதுக்கு தமிழகத்தில் அல்லது தமிழ் நிலப்பரப்பில் தூய சிவனியம், சைவம், ஓகே, அதன் பிறகு இடைக்காலத்தில் வந்த வைணவம், இது இரண்டையுமே ஒரு நல்நெறிப்படுத்தி அடுத்த உயரங்களுக்கு எடுத்து செல்லும் என்ற வள்ளலார். இவர்களைத்தான் நீங்கள் இந்த நிலத்தினுடைய இந்து மத நீரோட்ட வழியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வைதிகம் என்பது வந்தேறிய மதம். ஓகே, இப்போ நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவம் எப்படி இன்னொரு இடத்திலிருந்து வந்தது தான், இஸ்லாம் இன்னொரு இடத்திலிருந்து வந்தது தான். வைதீக இந்து மதமும் இன்னொரு இடத்திலிருந்து வந்த ஒரு ஆரிய மதம். எனவே அது இந்த மண்ணுக்குரிய மதம் அல்ல. அது இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து இன்னைக்கு போய் எப்படி கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் இப்போ காசை கொடுத்து நம்ம எல்லாம் ஒன்று தான் சமஸ்கிருதமயப்படுத்தி அவங்களுக்கு இதெல்லாமல் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இவங்களை நம்ப வைக்கிறது இல்லைங்களா? இது வந்தேறிய ஒரு மதம். ஸோ அதை நோக்கி நகர்வது என்பது நீங்கள் ப்ரோ ஹிந்துவாக போகிறதில்ல, அது ப்ரோ ஆரியன், ப்ரோ ஃபாசிசம். அவர்கள் தமிழர்களை அழித்தவர்கள். நான் இப்போ கேரள நிலப்பரப்பில் நம்பூதிரிகளினுடைய கொடுமை, சதுர்வர்ணத்தை கொண்டு வந்தவர்கள், சாதிய பாகுபாடுகளை கொண்டு வந்தவர்கள், அனைத்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களையும் இந்த 2000 ஆண்டு கால இழிநிலைக்கு உள்ளாக்கியவர்கள். அந்த வைதிகம் தான் இன்னைக்கு வந்து ஆடுகிறது. அதற்கு பல்லக்கு தூக்குவதற்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது. ஸோ அப்படித்தான் இவர்களை அவர்களை நோக்கி சீமானும் நகர்கிறார். ஒருவேளை அப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர தமிழ் இந்து மதத்தை நோக்கி அவர் நகர்கிறார் அப்படின்னா ஒரு வள்ளலாரை பார்த்து தான் அவர் நகர்வார். அப்படி நீங்கள் சொல்லாடல் அப்படி பயன்படுத்த கூடாது. உண்மையான வள்ளலார் வழியில் இருந்தால் மறைமலை அடிகள் இருந்தார். மறைமலை அடிகள் உண்மையிலேயே தீவிர சைவர், அற்புதமான சைவர். ஆனால் தன் மதத்திற்குள் தானே முயன்றும் அல்லது விரும்பியும் கொண்டு வர முடியாத மாற்றங்களை தந்தை பெரியார் அவரால் செய்ய முடியும் என்கின்ற போது தந்தை பெரியாருக்கு அவர் ஆதரவு கொடுக்கிறார்.
இதுதான் ஒரு உண்மையான ரெவல்யூஷனரி ரிலிஜியஸ் ஸ்பிரிட் ஆல்சோ. இப்போ என் கிறிஸ்தவ மதத்திற்குள் நான் கொண்டு வர முடியாத மாற்றத்தை வேறு யாராவது வெளியிலிருந்து ஒரு சவால் கொடுப்பதன் மூலம் அதை செய்கிறார்கள்னா நம்ம வரவேற்கத்தானே செய்யணும் இல்லையா? ஸோ அவங்களோடலாம் இவங்களை நீங்கள் ஒப்பிடாது. இப்போ இந்த தமிழ் தேசிய களத்தில் இருக்கிற நிறைய இளைஞர்கள், அதாவது தமிழ் தேசியத்திற்காக தமிழுக்காக வந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் ஃபாதர்? அது நமக்கு உண்மையான மனவலி என்பது, உளவலி என்பது அதுதான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கூறியது கூறல் அல்ல. இருப்பினும் தொடர்ந்து ஒன்றை சொல்வதால் ஒருவேளை 1% இளைஞர்களாவது தமிழர்களாவது இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். தமிழுக்கான போர் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதை சாமானிய மக்களும் எளிய மக்களும் தான் நடத்தி இருக்கிறார்கள். பேரரசர்கள், பெரிய கட்சிகள் அல்ல. நீங்கள் அற்றை காலத்தில் கூட நிலக்கிழார்களும் குறுநில மன்னர்களும் தான் தமிழை அதிகமாக வளர்த்திருக்கிறார்களே அன்றி ஔவையார் போன்றவர்களெல்லாம் பெரும் மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள் அல்ல, பெருமன்னர்கள் எல்லாம் வளர்க்கவில்லை. அப்படி ஒரு தொடர்ச்சியாகத்தான் பல இடர்களை கடந்தும் இந்த தமிழ் மொழி காக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த மொழியை பற்றி கொண்டுதான் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கண்டு இந்த நிலப்பரப்பையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி ஆட்சியை பிடித்தது. அந்த ஆட்சி இந்திய எதிர்ப்பு போராட்டமும் தமிழ் எழுச்சியும் வந்திருக்கவில்லை என்றால் காங்கிரஸ் இங்கு அகற்றப்பட்டிருக்காது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி கட்டிலில் முதல்வராக வந்து அமர முடிந்தது என்றால் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை திமுக முன்னின்று அதற்கான தலைமையை தந்தது, எடுத்துக்கொண்டது. போராட வந்தவர்களும் உயிரீகம் செய்த பல நூறு ஆயிரத்திற்கு மேலானவர்கள் கூட அவர்களெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்ல, மாணவர்கள், தன்னெழுச்சியால் கிளர்ந்து எழுந்து வந்தவர்கள். ஆனால் அந்த களத்தை அது திமுக நன்றாக பயன்படுத்தி கொண்டது. ஆனால் நீங்கள் நோக்க வேண்டியது என்னவென்றால், அன்று அண்ணா அழைத்த பொழுது வருவதற்கு கோடி தமிழர்கள் இருந்தார்கள். அந்த கோடி தமிழர்களினுடைய நற்தொடர்ச்சி தான் இன்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ளும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ளும் ஏன் தீகாவிற்குள்ளும் பெரியார் இயக்கங்களுக்குள்ளும் இருக்கிற மிச்சமான தமிழ் உணர்வு கொண்ட விதைநெல்கள். கோடி தமிழர்கள் அண்ணா அவர்களின் பின்னால், கலைஞர் அவர்களின் பின்னால் கூடினார்கள் என்றால் வைகோ அவர்கள் ஒரு அழைப்பை விடுத்தார் ஒரு கட்டத்தில். அந்த பிளவு நடந்த பின்புலத்தை எல்லாம் நான் போக விரும்பவில்லை. ஆனால் வைகோ அவர்கள் அழைத்த பொழுது தமிழுக்கும் தமிழ் ஈழத்திற்கும் சமூக நீதிக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய திமுகவினுடைய வேகமும் பற்றுறுதியும் போதாது, இதைவிட வேகமான ஒரு தலைமை வேண்டும், இதைவிட ஒரு கூர்மையான ஒரு இயக்கம் வேண்டும் என்று விரும்பிய லட்சக்கணக்கான ஒரு வைகோ அவர்கள் பின்னால் அணிதிரண்டு சென்றார்கள். கோடி என்பது லட்சங்களாக மாறுகிறது. ஆனால் லட்சங்களாவது இருந்தார். மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் எல்லாம் கலைஞரை விட திமுகவை விட வேகமாக தமிழ் களத்தில் இயங்குகிற ஒரு தலைமையும் ஒரு இயக்கமும் வேண்டும் என்பதற்காகத்தான் வைகோ அவர்கள் பின்னால் சென்றார்கள். வைகோ அவர்களினுடைய வழித்தடம் என்ன ஆயிற்று என்பது நாம் இங்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை, உங்களுக்கு தெரியும். உண்மையில் வைகோ அவர்களினுடைய அந்த நிகழ்வு நடந்திருக்கவில்லை என்றால், அதாவது பிளவு நடந்திருக்கவில்லை என்றால், திமுகவினுடைய இன்றைய குவாலிட்டிங்கிறது வேற லெவல்ல இருந்திருக்கும், வேற லெவல்ல இருந்திருக்கும். அன்றைக்கு அவரை அழைத்து சென்ற, அவருக்கு பின் சென்ற விதைநல்கள் தான் இன்று திமுகவினுடைய தலைவர்களாக எல்லா மட்டத்திலும் இருந்திருப்பார்கள், அமைச்சர்களாக இருந்திருப்பார்கள், மாவட்ட செயலாளர்கள் இருந்திருப்பார்கள். த குவாலிட்டி ஆஃப் த பார்ட்டி வேற லெவலில் இருந்திருக்கும். அது வேறு ஒரு விவாதம். ஆனால் வைகோ அவர்களினுடைய அந்த தேய்வு, அதற்கு பிறகு தமிழ் தேசியத்திற்கென்று கோடியும் இல்லை, லட்சங்களும் இல்லை, ஆயிரங்களில் தான். நான் சொல்வது உள்ளுக்குள் தமிழ் உணர்வு இருக்கிறது, தமிழ் பற்று இருக்கிறது. ஆனால் களம் இறங்கி வந்து நின்று தமிழுக்காக என்று நிற்பதற்கு ஆயிரங்களில், அந்த ஆயிரங்கள், மிஞ்சிய ஆயிரங்கள் தான் சீமானுக்கு பின்னால் சென்றார்கள். ஆதலால் தான் நாங்கள் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை ஒரு வரையறை பற்றி பேசிய பொழுது, அந்த அமைப்பை கட்டியெழுப்புவதற்கான முதன் முயற்சிகளை எடுத்து வைத்த பொழுது, ஒரு இயக்கமாக 20 ஆண்டுகள் செயற்படுவோம்,
எந்த பதவிக்கும் இன்றும் சொல்கிறேன், எந்த பதவிக்கும் ஆசைப்படாத, எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் 20-25 ஆண்டுகள் உழைத்தால் தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்படி உழைப்பதற்கு ஒரு 1000 பேர் கொண்ட அணி தயாராக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஒரு கட்சியை ஆரம்பித்தோ அல்லது அது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது கூட தப்பில்லை. இப்போ கூட நான் தமிழ் தேசியத்திற்காக யாராவது புதிதாக வந்தால் ஒரு கட்சியை தொடங்கி விடுங்க, ஆனால் தேர்தலில் போட்டியிடாதீர்கள் என்று தான் சொல்வேன். காரணம், இன்று இருக்கிற புதுடில்லி என்பது பெரிய தந்தை பெரியார் காலத்திலோ அண்ணா காலத்திலோ கலைஞர் காலத்திலோ இருந்த புதுடில்லி இல்லை அல்ல. அது ஒரு ராட்சத டைனோசர். அன்னைக்கு வந்து பெரியார் was able to speak whatever he spoke and still survive. இன்னைக்கு பெரியார் பேசுனது மாதிரியோ அண்ணா பேசுனது மாதிரியோ பேசிட்டு நீங்கள் சர்வை பண்ண முடியாது. நீங்கள் தேச துரோகி என்றோ அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழோ கைது செய்யப்பட்டு உங்களினுடைய வாழ்க்கை என்பது முடிந்து போகும். அதனால் இன்றைக்கும் தமிழ் தேசியத்திற்காக யாராவது வந்தீங்கன்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடுங்க, ஆனால் தேர்தலில் போட்டிட்டு அந்த பரப்புரையை, தமிழை, தமிழ் சார்ந்த அடிப்படைகளை, தமிழ் சார்ந்த கனவுகளை, இலக்குகளை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு மட்டும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 1000 பேர் 10,000 பேர் இருந்தார்கள் என்றால், 20 ஆண்டுகள் உழைத்தார்கள் என்றால், அந்த உழைப்பினுடைய கனிகளாக புதிய கிளைகள், புதிய துளிர்கள் வரும். தமிழ் தேசியம் மாயாது. ஆனால் அது தொடர்ந்து பலவீனப்பட்டு கொண்டே இருந்தால் எதிரி வந்து இங்கு வியாபித்து விடுவான். அந்த களைகளை அகற்றுவதே ஒரு பெரிய வேலையாக போய்விடும். அது இல்லாமல் இந்த காலகட்டத்திலாவது தமிழ் தேசியம் எழ வேண்டும். தமிழ் தேசியம் மட்டும்தான் மத வெறி, சாதி வெறி அரசியலுக்கு மருந்தாகவும் மாற்றாகவும் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா ஃபாதர், நீங்க சொன்ன அந்த கலைகளாக கிட்டத்தட்ட அந்த தமிழ் தேசியத்திற்குள்ள RSS ஊடுருவல் வலுவான ஒரு ரொம்பவே இல்லை என்றால் நண்பர் ரங்கராஜ் பாண்டேவன் அரங்கிற்கு எப்படி சீமான் செல்ல முடியும் இல்லையா? அவர் நண்பர் தான், பாண்டே அவர்கள் எனக்கு நண்பர் தான். அதில் ஒன்றும் நான் அடிக்கடி சொல்வதை போல கருத்து வேறுபட்டாலும் நட்பு என்பது வேறு. ஆனால் அவர் ஒரு அக்மார்க் 24 கேரட், அவர் ஒரு RSS, அவர் ஒரு சனாதனி. ஸோ அவர்களால் ஆசையோடு அழைக்கப்படுகிறவர்கள் அப்படித்தான் நீங்கள் இருக்க முடியும். ஃபாதர், இது ஒரு பக்கெட் இருந்தாலும் கடந்த வாரம் முதல்வருடைய ஒரு பாராட்டு விழா, அந்த பாராட்டு விழாவில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை திமுக மேடை ஏற்றி அவர் வச்சு வரிக்கு வரி திமுகவை செய்கிறார். ஆனால் அந்த எந்த புரிதலுமே இல்லாமல் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர், அமைச்சர் உள்ளிட்ட எல்லோரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. இதை எப்படி ஃபாதர் நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது இது அவங்க பொதுவாக அப்படி தாங்க வந்து நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, இப்போது அது அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு உளவியல் இருக்குது. ஒரு உளவியல், ஒரு சமூக அரசியல்னு வச்சுங்களேன். சமூக அரசியல் நான் சொல்கிறது, நம்ம வந்து பிராமணர்களை ரொம்ப திட்டுறோம். உண்மையிலே அப்படி திட்டக்கூடாது. மனிதர்களாக, தோழர்களாக, நண்பர்களாக நாம் பார்த்த வரைக்கும் மற்றவங்களை விட அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு ஒரு தடவை நீங்கள் நம்பிக்கையாங்கன்னா நம்பிக்கை துரோகம்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஏழைப்பாளைக்கு உதவி பண்ணணும், நல்லது செய்யணும், ஒரு 1000 மரம் நடனம் கொள்ளணும்னா முதல்ல வந்து நிற்கிறவங்களா. ஆனால் ஒரு பார்ப்பனிய மனநிலை ஒன்று இருக்கிறது. அது எல்லாருக்கும் இருக்காது. ஒரு தொகுப்பு நான் சொல்ல இந்த குருமூர்த்தி வகையரா, சுப்பிரமணிய சாமி வரையரா, RSS வகையரா, இது ஒரு பார்ப்பனிய மனநிலை. ஒரு சிறு தொகுப்பாக இருந்து கொண்டு அதிகாரத்தினுடைய அத்தனை அலகுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். நாம் மட்டும்தான் முதலில் இருக்க வேண்டும். மற்றவங்களெல்லாம் ஒரு 1000 மீட்டர், 5000 மீட்டர், 5 கிலோமீட்டர் பின்னாடியே. இது ஒரு மனநிலை ஒரு தொகுப்பினருக்கு. இதைத்தான் நம்ம வந்து இது வந்து ஒரு அதிகாரம் தேடுகிற ஒரு மனநிலை. இன்னொன்று சொல்லலாம், சிறுபான்மையாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த பெரும்பான்மையினரையும் மேலாதிக்கம் செய்வதற்கான டெக்னாலஜியை இப்போ சமீபமாக நான் ஒரு 10-15 வருஷமாக பார்க்குறதில்ல திராவிட பார்ப்பனியம்னு ஒன்று இருக்குது. அதில் ஒன்றும் இதுக்கு சிக்கலான பல உளவியல் இருக்குது. இந்த ரொம்ப சிக்கலான உளவியலை நான் பார்க்குறேன். அவங்கள திருப்திப்படுத்தினா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்கள திருப்திப்படுத்தணும். அவங்கள கேட்டாங்களா? உங்கள் கூட நிற்கிறவங்கள நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க.
உங்கள் கூட நிற்கிறவங்கள கொண்டாட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன கட்சியிலே பாருங்களேன், வந்து அதிகாரிகள் போடுகிற ஆட்டம் அடங்காத ஆட்டம். கட்சியில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஒன்றும் பெருசாக மகிழ்ச்சியாகலாம் இல்லை. அல்லது நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்னைக்காவது உங்களை வந்து நீங்கள் வாழணும்னு நினைப்பாங்களா? அல்லது இந்த ஹிந்து நீங்கள் வாழணும்னு நினைப்பாங்களா? ஆனால் இவங்களை நீங்கள் கொண்டாடிட்டே இருக்கணும். இது ஒரு ஒரு கேவலமான உளவியல்னு வச்சுங்களேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான உளவியலுக்குள்ளே இந்த இவங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்து நம்ம பரிதாபப்படுத்த முடியுமே தவிர, அதனால தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி வரக்கூடிய ஏன் திராவிடம் என்பது இளைஞர்களையோ புதியவர்களையோ ஈர்க்கின்ற ஒரு கோட்பாடாக இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் நம்ம அவங்கள விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா ஒரு பெரும் டைனோசரை தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. அப்படிங்கிறனால நம்ம தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம ஆடுறோம். ஆனால் இப்போ தமிழே எடுத்துக்கோமே, நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் வழியிலிருந்து எவ்வளவு பிள்ளைகள் ஆங்கில வழிக்கு போயிட்டு மாறி இருக்கிறார்கள். அப்போ இதை இடைமறிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அப்படியான பல கிரிட்டிக்கல் குரூஷியல் கொஷின்ஸ் கேட்டோன்னா, அல்லது இவ்வளவு சிபிஎஸ்சி பள்ளியை நீங்கள் எப்படி விட்டீங்க? உங்கள் கண்ணெதிரை தானே நடந்தது. இங்கே ஒன்றும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு இல்லையே, பாஜக ஆட்சியில் இருக்கு இல்லையே, நாம் தமிழர் ஆட்சியில் இருக்கு இல்லையே, நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க. உங்கள் ஆட்சியில் தானே இவ்வளவு ஒன்றிய அரசனுடைய அழிச்சாட்டிய என்ன சொல்கிறது கம்பிகளும் கண்ணிகளும் இங்கே வந்திருக்குது. இதெல்லாம் கேள்வி கேட்கணும், கேட்காம விடக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா இவர்கள் செய்த தவறுகளும் ஏராளம். ஒரு கொள்கை என்றால் கொள்கையில் உறுதியாக நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் நிற்க முடியும். இல்லைன்னா ஒரு நாள் பட்டுன்னு நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா எழுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த புரிதல் கூட இல்லாமல் இந்த தொண்டர்களை பயிற்றுவிக்க கிட்டத்தட்ட அமைச்சரும் கைத்தட்டி ரசிக்கிற அந்த பாங்கு, இந்த கொள்கை ரீதியான புரிதலை திமுக எலன்ட் ஆஃப் அதர் இல்லை. அந்த இதை பார்த்து நான் அதை ஒன்று வந்து ஓகே, அது ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். இப்போ இவங்க தர்மேந்திர பிரதான் அதை சொல்லவும், ஏன்னா அதில் ஒரு வெகுஜன அரசியல் இருக்கிறவங்களுக்கு தேர்தலை வெல்கிற டெக்னாலஜிங்கிறது தெரியும். அதுக்கு ஒரு 3 விஷயம் வேணும். ஒன்று, ஒரு கொள்கை அடிப்படையில் வேணும், அல்லது இருப்பதாக ஒரு தோற்றமாவது கிரியேட் வேணும். இல்லைன்னா எந்த இயக்கமும் நிற்காது. அந்த கொள்கையை மக்களிடம் பெரிதாக கொண்டு சேர்க்கிற ஒரு தலைமை வேண்டும். 3, ஒரு நல்ல வலுவான தளபதியர் கூட்டம், அமைச்சர்கள் வலுவானவர்கள் கூட்டம், ஒன்று கட்சி தொண்டர்கள். இந்த 4 கொஞ்சம் அமைஞ்சிருக்கிற நேரம் சமீப காலமாகவே கொள்கை சார்ந்த ஒரு பலவீனப்படுதல் திமுகவுக்கு இருந்தது. இதில் எல்லாரையும் அப்படி ஒரு ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. தர்மேந்திர பிரதான் வந்து இந்த டீலிமிட்டேஷனையும் லாங்குவேஜ் பாலிசியையும், இல்லை அவர் கொடுக்கல, லாங்குவேஜ் பாலிசியை அவர் கொளுத்தி போட்டார். இதாண்டா சான்ஸ்னு சூப்பராக வந்து அடுத்த எலெக்ஷனுக்கான ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக போட்டு அது பல வகையில் திமுக உதவும். எப்படின்னா அதிமுக பிஜேபி பக்கம் போகிறது சங்கடமாகும். போனாலும் புதுடில்லிக்கு எதிரான இது இவங்கெல்லாம் தமிழுக்கு துரோகம் செய்தவங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவங்கன்னு பரப்புரையை நீங்கள் கூர்மைப்படுத்தலாம். அதனால தான் அது பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதில் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்தது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதில் தற்செயலான நன்மை தமிழுக்கும் நிறைய நடக்குது. இன்றைக்கி நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழை பற்றி பலரும் பேசுகிறார்கள். தமிழுக்காக இன்னும் ஒரு பெரிய குரல் ஒலிக்குது இல்லையா, அது நமக்கு நல்லது தானே. அது ஒரு கொலாட்ரல் பெனிஃபிட்னு வச்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் பெனிஃபிட்டாகவும் கோர் பெனிஃபிட்டாகவும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இது எலெக்ஷன் டைம் வரை ஓடும், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திரும்ப அதே சிபிஎஸ்சி தான் ஓடும், அதே ஹிந்தி பல வழிகள்லையும் வர்றதுக்கான வழிகளை தான் இங்கே நடக்கும். தமிழுக்கான இடம் குறைஞ்சிட்டு தான் வரும்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அந்த மேடையிலும் கூட இவர்கள் கட்சி தொண்டர்கள் கைதட்டி ரசித்ததெல்லாம் கூட ஒரு தலைவரனுடைய அரசியல் சாணக்கியத்தை பாராட்டி, அது ஒரு சாணக்கிய நீதி தான் சொல்றீங்க. அப்படி அது ஒரு சாணக்கிய நீதியாக நீங்கள் கருதலாம். நன்றி.